सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यम् ഡാ ആശ എവിടെ? മോർണിംഗ് പിക്കപ്പ് ചെയ്യാൻ പറഞ്ഞേ. காலையிலேயே பிக்கப் பண்ணிட்டேம்மா. பக்கத்தில் கடைக்கு போயிருக்கா. ഇന്നേക്ക് എന്നെ നാളെ ஞாபகம் ഉണ്ടോ? மண்டே தானே? നിന്റെ മണ്ടത ഉടയ്ക്കണം. ഇന്നേക്ക് നമ്മുടെ ആനിവേഴ്സറി. ஓஹோ, அதுக்கு 3 പേരും കോവിലേക്ക് പോകണം. ஐயோ சான்ஸே இல்லை, எனக்கு ஆல்ரெடி வேலைக்கு டைம் ஆகிடுச்சு. நீங்கள் வேணால் போயிட்டு வாங்க. ஐயோ, கேரளா காஞ்சனா வெளியில் வராளே. மன்னிச்சிருமா, கோவப்படாத. இன்றைக்கி நம்ம கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போயிட்டு தான் நான் வேலைக்கு போவேன், சரியா? வாட்ச் நல்லா இருக்கே. எப்போ வாங்கின? ലാസ്റ്റ് ആനിവേഴ്സറിക്ക് നീ തന്നെ ഗിഫ്റ്റ് ചെയ്താൽ അതിനുള്ള മറന്നുപോയോ? ഓക്കെ, ബൈ. എൻ്റെ വിധി. ഹലോ 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 മാം. സ്വീറ്റ്സ് എടുത്തോ? എതുക്ക് മാം? ഇന്നേക്ക് ഞങ്ങളുടെ ആനിവേഴ്സറി. ഓ, ഹാപ്പി ആനിവേഴ്സറി മാം. ഓക്കെ ബൈ. ஐயோ, என்னாச்சு மேம்? ലൈറ്റ് തല ചുറ്റുന്ന മാതിരിയുണ്ട്. இந்தா நான் தண்ணி கொண்டு வரேன். താങ്ക് യു. ഹലോ, ഒരു സർപ്രൈസ് ഉണ്ട്. നൈറ്റ് വെളിയിൽ പോവാം. சரிம்மா, போகலாம். ബൈ. ஹலோ. ஹலோ சார். சொல்கிறா. சார், ஒரு எமர்ஜென்சி ஆக்சிடென்ட் கேஸ் இருக்கு, கொஞ்சம் வர முடியுமா சார்? என்னது, எமர்ஜென்சியா? டேய் இல்லைடா, நான் ஒய்ஃபோட வெளியில் வந்திருக்கேன், என்னால் முடியாது. சார், the patient is in critical condition சார். டியூட்டி டாக்டர் சந்தோஷம் கூப்பிடுங்கடா, என்னால் முடியாது. யாருமே ஃபோன் எடுக்க மாட்டாங்க சார், ப்ளீஸ் சார். சரி வரேன். சாரி, ஹாஸ்பிட்டலில் ஏதோ எமர்ஜென்சியா, என்னை கூப்பிட்றாங்க, போகலாமா? சரி போ. சரி, ஓகே. ശരി. ഹായ്. നീ എന്താ ഇവിടെ? നിനക്ക് കേക്ക് വാങ്ങിക്കാൻ പോയതാ. ശരി വാ പോവാം. சார் என்னடா? கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார், ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் இருக்கு. டேய் இப்போ தான் ஒரு ஆப்ரேஷன் முடிச்சு வந்திருக்கேன், அதெல்லாம் முடியாது சார் ப்ளீஸ் சார், இட்ஸ் an எமர்ஜென்சி சார். சரி வா. ஃபோனை வேறு எடுக்க மாட்டேறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், எங்கள் கூட கொஞ்சம் வரீங்களா? என்னாச்சு மேம்? ஒரு சின்ன என்கொயரி, கொஞ்சம் வரீங்களா? சரி மேம், போகலாம். ஐ அம் ரெடி.
really sorry for your loss, sir. Your wife has been raped and murdered. Sir, sorry to say this, but your wife was pregnant before her death. எக்ஸ்கியூஸ் மீ மேம், Yes? ஸ்பாட்டுக்கு போய் அனலைஸ் பண்ணி பார்த்ததில் லிக்கர் பாட்டில் அண்ட் டயர் மார்க்ஸ்லாம் நமக்கு இப்போ கிடச்சிருக்குது. அங்கே விசாரித்து பார்த்ததில் ஸ்பாட்டில் இருந்து 2 கிலோமீட்டர்ஸ் தள்ளி ஒரு கார் ஆக்சிடெண்ட் ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸ் ரிப்போர்ட் ஆகியிருக்கு. இப்போது ஆக்சிடெண்ட் ஆன கார் டயர் மார்க்கும் ஸ்பாட்டில் கிடச்ச கார் டயர் மார்க்கும் சேமாக இருக்குது மேம். அந்த பேஷண்ட்டும் இப்போ இங்கே தான் அட்மிட் ஆகியிருக்கான். ஸோ சந்தேகப்பட்டு பாடியில் கிடச்ச டிஎன்ஏ சாம்பிளையும் இந்த கார் ஓனரோட டிஎன்ஏ சாம்பிளையும் இப்போ நம்ம லேபுக்கு அனுப்பியிருக்கோம். மேம் ரிப்போர்ட்ஸ் வந்துடுச்சு. இட்ஸ் a மேட்ச். Okay. Now listen to me carefully. இந்த விஷயம் வெளியே தெரியாமல் பார்த்துக்கோங்க. அதர்வைஸ் கிரிமினலோட சேஃப்டி காம்ப்ரமைஸ் ஆகிடும். We must take him to the court safe and secure. ஷுவர் மேம். சார் நீங்கள் நேற்று ஆப்ரேட் பண்ண பேஷண்ட் தான் மேமை ரேப் பண்ணி கொண்டு இருக்காங்க. கொஞ்சம் இந்த ரிப்போர்ட்டை பாருங்கள். என்னோட பிளாக் கிட்ட கொண்டு வா. ஏய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? உன் பொண்டாட்டி ஒருத்தர் ரேப் பண்ணிட்டா நீ உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்க. போ அவன் போய் கொல்லு. ஏய் அவன் சொல்றது கேட்காத. நம்ம வேலை உண்மையிலே காப்பாத்துறது தான், அதை எடுக்கிறது கிடையாது. நீங்களா ஆம்பளைங்களாடா? உன் ஒய்ஃபை ஒருத்தர் ரேப் பண்ணிட்டான்ற இங்க உட்கார்ந்து விவாதம் நடத்திட்டு இருக்கீங்க. இது உன் மான பிரச்சனை. அவனை சீக்கிரம் கொல்லு. ஏய் நிறுத்துறா. ஏய் வருண், இது நீ கிடையாது. அவனுக்கு வேணா ஒரு உயிரோட மதிப்பு தெரியாம இருக்கலாம், ஆனா உனக்கு ஒரு உயிரோட மதிப்பு என்னன்னு நல்லாவே தெரியும். அவனை கொல்றதுனால இங்க எந்த மாற்றமும் வரப்போறது கிடையாது. இவனுக்கு எப்படிதான் அகிம்சை உண்மை நன்மைன்னு பேசிட்டு இருப்பானுங்க. அவனுக்கு எதிராக சாட்சியும் கிடையாது, ஈஸியா தப்பிச்சிருவான். நீ இப்ப அவனுக்கு கொடுக்க போற தண்டனை இவனை மாதிரி எல்லாருக்கும் ஒரு பாடமா இருக்கணும். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. நீ இப்ப நான் பண்ண போறதை நினைச்சு பார். உன் ஒய்ஃப் இதை நினைச்சு பெருமைப்படுவாளா அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் அவனை விட்டுரு. சதுரங்க ஆட்டத்தில்
யாராலையும் சொல்லப்படாத ஒரு கதை இருக்கு. இல்லை, இந்த கதை ராஜாவை பற்றியோ ராணியை பற்றியோ கிடையாது. இது ஒரு படை தளபதியோட கதை. இந்த ஆட்டத்திலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான பீஸ்னா அது குவீன் தான். ஆனால் அவளால் கூட நான் பண்ணுறதை பண்ண முடியாதுன்ற ஒரு தலைகணம் இந்த தளபதிக்கு. இந்த தலைகணம் கொஞ்சம் கொஞ்சமாக அவனை மிருகமாக்கிச்சு. ஒரு நாள் அவனுக்குள்ள ஒரு கேள்வி, இந்த ராணி இவ்வளோ ஸ்பெஷலான ஏன் கூட இல்லாமல் எதுக்கும் உதவாத ராஜா கூட இருக்கான்னு கோவம். அந்த கோவத்தில் ராணியை அடையணும்னு முடிவு பண்ணுறான். அப்போது அவன் ஒரு சூழ்ச்சி செய்கிறான். போர் சூழ்நிலையை உருவாக்கி ராஜாவோட கவனத்தை திசை திருப்பி எல்லாரோட கவனமும் போரில் இருக்க நேரத்தில் ராணி தனியாகிறப்போ ராணியை அடைய முயற்சி பண்ணுறான். ஆனால் ராஜாவுக்கு உண்மையாக இருக்க ராணி அடைய முடியாதுன்னு புரிஞ்ச அவன் தனக்கு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறான். பட் ராணியை கொன்னுட்டா ராஜா இவனை கொன்னுடுவாரே. அப்போ அவன் மேலே சந்தேகம் வராமல் ராணியை எப்படி கொல்லணும்னு யோசிக்கும்போது தான் ராஜா, ராணி, படை தளபதி இவங்க எல்லாருக்கும் நடுவில் இருக்க காமன் பாயிண்ட் மந்திரி அவனை மாட்டி விடணும்னு முடிவு பண்ணுறான். தனக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி எல்லா கைகளும் எல்லா ஆதாரமும் எல்லா சாட்சிகளும் அப்பாவி மந்திரியை கொலையாளியாக காமிக்க வச்சு ராஜாவோட அசைக்க முடியாத நம்பிக்கை நாயகனானான் இந்த படை தளபதி. இது இந்த தளபதியோட முதல் சூழ்ச்சியும் கிடையாது, கடைசியும் கிடையாது. இந்த ஆட்டத்தில் தந்திரவாதி நரி கிடையாது, குதிரை.